200 கிராம்ஸ் கேரட் தோல் சீவி கட் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுக்கிறேன். 2 துண்டு பட்டை, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறலாம். கேரட் வெந்ததும் அதில் உள்ள பட்டையை எடுத்து தனியாக வச்சுட்டு இந்த கேரட்டை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கிறலாம். பேனில் 1/2 லிட்டர் கெட்டியான பால் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதி வரட்டும். இப்போ கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். நல்லா கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க கேரட்டை இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கொதி வர ஆரம்பித்ததும் சுகர் சேர்த்துக்கிறலாம். இதுக்கு 6 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பவுடர் பண்ணுறதுக்காக இந்த சுகரோடு சேர்த்துட்டு இந்த பவுடர் பண்ணிக்கிட்டேன். நான் இதுக்கு 4 ஏலக்காய் போட்டிருக்கேன். கேரட்டோட ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி சுகர் போட்டுக்கிறேங்க. சுகர் போட்டதும் அது மெல்ட் ஆனதுனால கொஞ்சம் தண்ணி ஆயிரும். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்து வச்சுருக்க நட்ஸ்லாம் சேர்த்துட்டு சர்வ் பண்ணிடலாம். பேனில் 1 டீஸ்பூன் கீ சேர்த்துட்டு பாதாம் கேஷ்நட் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துட்டு சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்ட்டில் கேரட் கீ ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா மறக்காமல் ஜெஃப் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.